What happened to you? ராத்திரில தூங்காம கண் முழிச்சு உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல சரி, எனக்கு பயமா இருக்கு. Oh God. என்னாச்சு? நான் கண்ணு மூடி படுத்தா அந்த கனவு வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது. காவியா, டாக்டர் ரொம்ப கிளியரா சொல்லிட்டார்ல உனக்கு அந்த ESP ப்ராப்ளம் இருக்குன்னு. அப்புறம் என்ன? உனக்கு அந்த கனவு பலிக்காம போலாம். அதை நினைச்சு கவலைப்படாத. இட்ஸ் ஜஸ்ட் a dream. என்னால முடியல சரி. அநியாயமா ஒரு உயிர் போக போறத நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் பானு தெரிஞ்ச பொண்ணு. என்னால கண்ணு மூடி படுக்க முடியல. ஏதோ போய் விஷயத்தை பானு கிட்ட சொல்லிட்டு வந்துட்டல, அப்புறம் என்ன? ஆனா அவங்க நம்பலையே. துப்பாக்கி எடுத்துட்டு கார்ல துரத்துற அளவுக்கு எங்களுக்கு யாரும் எதிரி இல்லைன்னு சிரிக்கிறாங்க. அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் நீ ஏன் பயப்படுற? பிரியா விஷயத்திலயும் இப்படிதான் சம்மந்தம் இல்லாத ஆள் அவளை கொலை பண்ணிட்டாங்க. பானு விஷயத்திலயும் ஏன் இப்படி நடக்க கூடாது? காவியா, உன்னை விட்டா நீ இதே மாதிரி உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்ப. இப்படி நீ தூங்காம இருந்தா உனக்கு உடம்பு கெட்டு போயிடும். அப்புறம் வயிற்றுல இருக்க குழந்தைக்கு பாதிப்படையாதா? Go to sleep. Can I get you a glass of milk? இல்ல வேண்டாம் சரி, இட்ஸ் ஓகே. படு. Yeah. Go to sleep. ரொம்ப வலிக்குதானே? ஐயோ முடியலடா. வாங்க. ஐயோ என்னங்க இது கையில கட்டு? ஒண்ணுல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? யார் வண்டி ஓட்டுனது? நீதான் வண்டி ஓட்டுனியா? பார்த்து ஓட்ட கூடாது. மேடம் நான் பார்த்தா ஓட்டினேன் மேடம். வண்டிக்கெல்லாம் ஒன்றும் ஆகல மேடம். இப்படி ஆச்சு? நெல்லூர் போற வழியில ஒரு 4-5 பேரு சாரை தாக்கிட்டாங்க. என்ன அடிச்சு போட்டாங்க. நான் காப்பாத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா தலையில அடிபட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அப்புறம் ஊராளுங்களாம் காப்பாத்த வந்த உடனே சாரோட கையை உடைச்சிட்டு அவங்க பயந்து ஓடிட்டாங்க. யார் அவங்க? மேடம் எல்லாம் அந்த போட்டி கம்பெனிக்காரங்க தான் மேடம். அன்னைக்கு போன்ல மிரட்டினாங்க. இன்னைக்கு மறைஞ்சிருந்து கோழைங்க மாதிரி நம்மளை தாக்கிட்டானுங்க. அவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது மேடம். தொழில போட்டி போட்டு முன்னேறத விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? ரொம்ப வலிக்குதுங்களா? எந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறீங்க? மேடம் அங்க பக்கத்துல ஹாஸ்பிடல் எதுவும் கிடையாது. நாட்டு வைத்தியம் பண்ற இடம் இருந்தது. அங்க போய் சாரை கட்டு போட்டு கூட்டு வரேன். நான் கிளம்புறேன் சார். வரேன் மேடம். என்னங்க ரொம்ப வலிக்குதுங்களா? ஐயோ உயிர் போகுது. சரி வாங்க ஹாஸ்பிடல் போலாம். வாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் ஸ்ரீதர். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சார் காலையிலே டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி இருக்கு? எனி ப்ராப்ளம்? யா ஸ்ரீதர், ப்ராப்ளம் தான். என்ன சார் ப்ராப்ளம்? எல்லாம் காவியோட பாழா போன கனவு தான் சார். ESP பவர் நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம்னு டாக்டர் சொன்னதா நீங்க தான் சொன்னீங்க. அப்புறம் என்ன சார் ப்ராப்ளம்? படுத்து தூங்குனா பானுவோட கனவு வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு ராத்திரி முழுக்க தூங்காம எழுந்து உட்காந்து கொட்ட கொட்ட மூச்சிட்டு இருக்கா பேய் மாதிரி.
அவளை சமாதானப்படுத்தி தூங்க வச்சா கடைசியில் ராத்திரி முழுக்க எனக்கு தூக்கம் வரல. ஏன் சார் நீங்க ஏன் தூங்காம இருந்தீங்க? How can I sleep, ஸ்ரீதர்? ஏற்கனவே காவியா அந்த மாதிரி தான். பிரியாவை யாரோ துரத்தி கொலை பண்ற மாதிரி கனவு வருது, அவளை எப்படியாச்சும் காப்பாத்துக்க ஆபத்துல இருக்கான்னு சொல்லிட்டே இருந்தா. கடைசியில அந்த கொலையை நாமளே பண்ண வேண்டியதாயிடுச்சு. இப்போ பானு யாரோ கொலை பண்ண துரத்துற மாதிரி அடிக்கடி கனவு வருதுன்னு சொல்றா. இவளோட எந்த கனவும் பலிச்சிருச்சுன்னா அப்ப நாம தான் பானு கொலை பண்ணி ஆகணுமா? ஒரே குழப்பமா இருக்கு. சார் பிரியா நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சா, நம்ம ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்காக அவளை நாம கொண்டுட்டோம். பானு அவளுக்கும் நம்மளுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அவளை நம்ம ஏன் கொல்ல வேண்டியிருக்கோம்? அவளே குடும்ப கஷ்டத்துக்காக வீடு வீடா போய் சேல்ஸ் உமன் வேலையை பார்த்துட்டு இருக்கா. எனக்கு என்னமோ உங்க சந்தேகமும் குழப்பமும் தேவையில்லாததுன்னு தோணும். யூஆர் ரைட் ஸ்ரீதர். ஒருவேளை எப்படி யோசிச்சு பாருங்களேன், பானுவுக்கும் நம்மள அடிக்கடி ஃபோனை மிரட்டிட்டு இருக்கான பிளாக்மெயிலர் அவனுக்கும் ஏதாவது லிங்க் இருந்து அதனால நம்ம பானு அட்டாக் பண்ண வேண்டியதாயிடுமோ? சார் பானு ஒரு சாதாரண ஃபேமிலி பொண்ணு. அவளுக்கும் நம்மளை மிரட்டிட்டு இருக்கிற அந்த பிளாக்மெயிலருக்கும் எப்படி சார் சம்மந்தம் இருக்கும்? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஏன் ஸ்ரீதர், ஏன் அந்த பிளாக்மெயிலர் பானுவோட ஹஸ்பண்டா இருக்கக்கூடாது? என்ன யோசிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சார். இப்போல்லாம் கிரிமினல்ஸு பப்ளிக்கோட பப்ளிக்காக மிங்கிள் ஆயிடுறாங்க. ஏன் நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம தான் பிரியாவை கொலை பண்ணோம், சிலை திருடணும்னா யாருன்னா நம்ப போகிறாங்களா என்ன? சாரி சார், ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஸோ என்னோட சந்தேகம் ஒருவேளை கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம் சார். அப்போ ஒன்று பண்ணுவோம், அந்த பானுவோட ஹஸ்பண்டை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவோம். அவனோட ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி இருந்ததுன்னா அவன் தான் பிளாக்மெயிலர் முடிவு பண்ணுவோம். அப்புறம் இருக்கா அவனுக்கு. ஷூர் சார், பண்ணிடலாம். ஃபைலை கொஞ்சம் பாருங்கள் சார். இதில் அப்புறம் பார்க்கலாம், முதல்ல அவனை ஃபாலோ பண்ணுவோம். கமான். அம்மா அம்மா வந்துட்டியாடா வாசு? டேய் டேய், என்னடா நெத்தில காயம்? என்னாச்சுடா உனக்கு? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த செல்வத்துக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டான்ல, அதுல நானே போட்டுக்கிட்ட ஒரு மார்க். உன் நெத்தில காயத்தை பார்த்த உடனே நான் பதறி போயிட்டேன்டா. ஏண்டா செல்வ விஷயம் என்னாச்சு? அவன் கைய முறிச்சு சாராயத்தை குடிக்க வச்சு அவன் கையில கட்டு கட்டி படுக்க வச்சுட்டான்ல. என்னடா சொல்ற? உன்கிட்ட அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லி நெல்லூர் கிளம்பி போனான்ல, அதுக்கப்புறம் என் பிளானையே நான் மாத்திக்கிட்டேன். பிளான மாத்திக்கிட்டியா? ஆமாமா, ஆளை போட்டு தடுத்தலாம் நமக்கு பெரிய விஷயமே இல்ல. ஆனா அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்ன்னு மாட்டிக்கிட்டா செல்வத்தோட சொத்தை நாம எப்படி அனுபவிக்கிறது? ஜெயிலுக்கு போய் களிதான் திங்கணும். அதான் ஐயோ. அவன் கதையை முடிக்கிற பிளானை மாத்திட்டு கைய மட்டும் முறிக்க வச்சுட்டேன். கடவுளே, இப்ப தாண்டா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. என்னம்மா சொல்ற? நீ அந்த செல்வத்து கதையை முடிச்சிட்டு வரேன்னு கிளம்பி போனதுல இருந்து பிரச்சனை பெருசாகி உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன்டா. நீ திட்டத்தை மாத்திட்டேன்னு சொன்ன உன்னதாண்டா இப்ப எனக்கு அந்த பயமே போயிடுச்சுன்னு சொல்றேன். அதான பார்த்தேன், எங்க இன்னும் உனக்கு அவன் மேல வளர்த்த பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கோன்னு நினைச்சிட்டேன். ஏண்டா அவன் கதையை முடிச்சா பிரச்சனை பெருசாயிடும் தானே கையை மட்டும் முறிச்சிட்டு வந்திருக்க? அவனோட சொத்தை நாம அடையணுமே, அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்க நீ? ஏற்கனவே உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது தானம்மா. அவனை குடிகாரனை ஆக்கிதான் அவன்கிட்ட சொத்தையே எழுதி வாங்க போறோம். அதுக்குதான் அவனை குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கானே. குடி போதையில அவன் தன்னைத்தானே மறந்து இருக்கும் போது நான் நம்ம வேலையை கச்சிதமா முடிச்சிருவேன்ல. நீ சொல்றது கரெக்டுடா வாசு. அவன் போதையில இருக்கும்போது அவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. நான் அவங்கிட்ட பழையபடி பாசத்தை காட்டி அவன் மனசுல என் மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக்கிடுறேன். அவங்கிட்ட பாசத்தை காட்டி ஈஸியா மோசம் பண்ணிடலாம்டா. சரிம்மா, ட்ரை பண்றேன். ஐயோ, என்னடா இவனுக்கு அடிப்பட்ட விஷயத்த நந்தினிக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையே. ஐயோ, சொல்லு சொல்லு. முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். சொல்லுங்க வாசு. நெல்லூர் போயிட்டு திரும்பி வந்துட்டீங்களா? ஃபங்க்ஷன்ல எப்படி நடந்தது? மேடம், நாங்க ஃபங்க்ஷனுக்கே போல மேடம். பாதி வழியிலேயே திரும்பி வந்துட்டோம். பாதியிலே திரும்பிட்டீங்களா? ஏன்? நெல்லூர் பைபாஸ்ல போயிட்டு இருந்த போது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு மேடம். அசம்பாவிதமா? என்ன சொல்றீங்க? சீக்கிரம் போலான்னு ஷார்ட்கட்ல போனேன். அப்ப 4-5 பேரு காரை வழிமறிச்சு என்னையும் அண்ணனையும் அடிச்சு போட்டாங்க மேடம். அச்சச்சோ, செல்வத்துக்கு என்னாச்சு? நல்ல வேளை அப்ப அந்த வழியா ஊர்க்காரங்களாம் வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் எங்களை அடிச்சவங்களாம் ஓடி போயிட்டாங்க. எனக்கு தலையில காயம், அண்ணனுக்கு கையில அடிபட்டுருச்சு. நான் அவருக்கு கையில கட்டு போட்டு கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். சரி, செல்வம் இப்ப எங்க இருக்காரு? அவர் வீட்டுல கொண்டு போய் விட்டு நான் இப்ப என் வீட்டுல இருக்கேன் மேடம். சரி, உங்களை வழிமறிச்சு அட்டாக் பண்ண கும்பல் யாருன்னு தெரியுமா? எல்லாம் நம்ம போட்டி கம்பெனிக்காரங்க தான் மேடம். போன்ல அன்னைக்கு அவங்க மிரட்டும் போதே அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும்.
நீங்க தான் என்ன வேண்டாம்னு சொல்லி தடுத்துட்டீங்க. இப்ப பாத்தீங்களா, கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டானுங்க. அவங்கள நாம சும்மா விடக்கூடாது மேடம். ரெண்டுல ஒண்ணு பாத்துடணும். என்ன அவங்களுக்கு மட்டும் தான் ஆள் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? எனக்கு தெரியும். நான் என்ன பண்றேன்னு பாருங்க நீங்க. வாசு வாசு நான் சொல்றத கேளுங்க. நீங்க பதிலுக்கு ஏதாவது செய்ய போய் அது வேற ஒரு பிரச்சனையா ஆயிட போகுது. மேடம் நீங்க என்ன தடுக்காதீங்க மேடம். அன்னைக்கே நீங்க தடுத்ததுனால தான் இவ்வளவு நடந்து போச்சு. இப்ப அவங்கள நான் என்ன பண்றேன்னு பாருங்க. வாசு வாசு சொன்னா கேளுங்க வாசு. இல்ல மேடம், நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பாருங்க என்ன பண்றேன்னு மட்டும். வைங்க மேடம். டேய் டேய் டேய், என்னடா இதெல்லாம் என்னென்னமோ சொல்ற? லொலலாய்க்குமா? செல்வம், அர்ச்சனா, வாங்க நந்தினி. வாசு இப்பதான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. செல்வத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? அவர் மேலே தான் இருக்காரு. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். வாங்க. இந்தாங்க. செல்வம், என்ன இப்படி அடிபட்டிருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க? எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா வலி தான் தாங்க முடியல. ச்சே, தொழில டைரக்டா நின்னு மோதிரத்துக்கு தைரியம் இல்லாத கோழைங்க தான் இப்படி மறைஞ்சிருந்து அடிச்சிருக்காங்க. நான் தான் செல்வன் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு போன்ல மிரட்டினப்பவே நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். நான் தான் வேணாம் விடுன்னு சொல்லிட்டேன். இப்போ ஒண்ணு கேட்டு போயிடல. நம்ம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதான் நமக்கு சேஃப். ஐயோ, பிரச்சனையை பெருசுப்படுத்த வேணாம் நந்தினி. என்ன அர்ச்சனா சொல்றீங்க? செல்வத்தை இவ்வளவு கொடூரமா தாக்கியிருக்காங்க. அவங்களை எப்படி சும்மா விட சொல்றீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். யாருன்னே தெரியாம யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு போனா ஏற்கனவே இவர் மேல கோவமா இருக்கிறவங்க வேற ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா சரி, அதுக்காக அப்படியே விட்டுற சொல்றீங்களா? துஷ்டனை கண்டா தூர விலகி நிக்கணும்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்க. நாம இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டா அவங்க கோவம் தீர்ந்து போயிடும். தேவையில்லாம நம்ம பிரச்சனை கிளப்பி விட்டா அவங்க கோவம் அதிகமாயி இவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதை நினைச்சதான் எனக்கு பயமா இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாத அர்ச்சனா, நீங்க அனாவசியமா பயப்படாதீங்க. நாம அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். ஏங்க, என் பயம் உங்களுக்கு புரியுதுல? நீங்களும் அது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நந்தினி, அர்ச்சனா பயப்படுறது நியாயமா தானே இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேண்டாம், விட்டுறேன். என்ன செல்வம், நீ அர்ச்சனா மாதிரி பயப்படுற? உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள சும்மா விடக்கூடாது. ஐயோ நந்தினி, அவங்க என்ன அழிக்கிறதுக்காக யோசிச்சு அந்த நேரத்தில் தொழில் எப்படி முன்னேறதுன்னு யோசிச்சிருந்தாங்கன்னா முன்னேறி இருப்பாங்க. நாமளும் அவங்க செஞ்ச அதே தப்பு செய்யணுமா சொல்லு? அதுவும் இல்லாமல் யாருன்னே தெரியாமல் பொதுவாக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாரோட விரோதத்தையும் சம்பாதிக்கணுமா சொல்லு? பதிலுக்கு பதில் ஏதாவது பிரச்சனை பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஆயிடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நந்தினி. வாசு எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லும் போதே அந்த போட்டி கம்பெனிக்காரங்கள சும்மா விடக்கூடாதுன்னு ஆவேசப்பட்டு பேசினாரு. அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன். ஆனா உன்னை இந்த நிலைமையில பாக்கும்போது எனக்கே கோவம் வந்து போலீஸ்க்கு போலான்னு சொல்றேன். நீங்க என்ன சமாதானப்படுத்துறீங்க? ஆனா அங்க வாசு என்ன பண்றாருன்னு தெரியலையே. ஐயோ, அவன் ஏதாவது ஏழை கூடமா பண்ணி பிரச்சனை பெருசாயிட போகுது. நீங்க உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை இங்க வர சொல்லுங்க. இவர் சொன்னா அவன் கேட்பான். நந்தினி, வாசு முன்ன பின்ன யோசிக்காம ஏதாவது ஒன்று செஞ்சு வச்சிருவான். அவனை ஃபோன் பண்ணி உடனே இங்கே வர சொல்லு. நான் சொன்னா கேட்பான். சரி, சொல்றேன். கரண்ட் இல்லையா? ஃபேனை போடுங்க. சுவிட்ச் போட்டிருக்கேன்ப்பா. கரண்ட் இல்ல. கரண்ட் வந்ததும் ஃபேன் சுத்தும். நான் மேல போய் துணி எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கேயே இருக்கணும். அட, கரண்ட் வந்துருச்சு போல இருக்கு. வாசல் லைட் கூட ஆஃப் பண்ணாம போயிருக்கா பாரு. மாடியில கரண்ட் இருக்கு, இங்க லைட் எரிய மாட்டேங்குதே.
காமாட்சி சொல்லுங்கக்கா. உங்க வீட்ல கரண்ட் இருக்கா? இருக்கு. இருக்குதா? ஆ? அக்கா உங்க வீட்ல கரண்ட் இருக்கா? இருக்கேம்மா. எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு, நம்ம வீட்ல மட்டும் கரண்ட் இல்ல. என்ன சிவகாமி வாசல்லே நின்றுட்டு இருக்க? இப்பதாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து குழந்தைய கூட்டிட்டு வந்தேன். வந்து ஃபேனை போட்டா ஃபேன் ஓடல. சரி மேல போய் துணி எடுத்துட்டு வரலான்னு போனா மேல லைட் எரிஞ்சுது. சரி கரண்ட் வந்துருச்சு போல இருக்குன்னு கீழே வந்து ஃபேனை போட்டா ஃபேன் ஓடல, லைட் எரியல. அக்கம் பக்கத்தெல்லாம் விசாரிச்சேன், அங்கெல்லாம் கரண்ட் இருக்குதான், நமக்கு மட்டும் இல்ல. சரி வா உள்ள போய் பாப்போம். ஆ. என்னன்னு தெரியலையே, இரு பாக்குறேன்.